மீசை வச்ச ஆம்பளை எவனும் அழக்கூடாது. அப்படி அழுதா ஒன்றும் போதையில் அழுதான்னு அர்த்தம். இது வரைக்கும் தெரியலையா? பட்டு வேட்டி பட்டு சேலை கட்டிட்டு போகும்போதெல்லாம் தெரியலையா? இப்போ யாரோ சொல்லியிருக்காங்க, ஏன்டி இன்னொரு குடும்பத்தை கெடுக்கிறேன்னு சொன்னோன்னே ஆனால் அதாவது ஒட்டிக்கிட்டவருக்க பார்த்தீங்களா, எப்போ பசல் தெரிஞ்சால் பிச்சுட்டு போயிடும். நீ ஓட்டாண்டி இன்னும் தேர மாட்டேன்னு சொல்லி தானே கனிஷா ஒன்று விட்டு ஓடிப்போம். ஓடி போனவளை பற்றி எதுக்கு நீ கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க? ரெண்டு கை தட்டினாதானே சத்தம் வரும், ஒரு கை மட்டும் முடியணுன்றது என்ன ஒன்றும் வரும். அந்த மாதிரி வீட்டில் போனால் பேசாமல் இருக்கும். வெளியில் புலி, வீட்டில் எலி. ஜெம் சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஜய் அபிஷேக். நீங்கள் நம்ம யார் கூட இருக்கோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 3 வாரம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இந்த காம்போ தான் நான் பயங்கரமாக மிஸ் பண்ணேன். அதாவது எங்களோட மெய்யன் காம்போ திரைப்பட நடிகர் விமர்சகராக இருக்கக்கூடிய பைல்வான் ரங்கநாதன் சார் கூட தான் இருக்கோம். வணக்கம் சார். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றி, வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? சட்டப்படி நீங்கள் தான் கேட்கணும், எப்படா இருக்க அப்படின்னு நீங்கள் தான் கேட்கணும். ஆமாம், உடம்பு நல்லா சரியாயிட்டா? நல்லா இருக்கேன் சார். ஆக்சிடென்ட்னாங்க அது ஒரு இது சார், தேவையில்லாமல் ஒரு இடத்துக்கு போய் தலையில் அடி வாங்கி குப்பரப்படுத்துக்கிறோம். குறுக்க ஒரு இடத்துக்கு போனீங்களா? அது சொல்கிறது, அது ஆஃப் கேமரா நம்ம தனியாக பேசிக்கிறோம் சார். இன்றைக்கி சரி, நான் அடி வாங்கினது சார் விடுங்க சார். இன்றைக்கி ஒருத்தர் அடி வாங்காமலே ரொம்ப கதறிட்டு இருந்தார் வீடியோவில். அதை கொஞ்சம் பார்க்குறப்போ, ஒரு ஆணாக பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. யார் அப்படின்னா நம்மளோட ரவிமோகன் அவர்கள். என்ன சார் பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு? எது ரவிமோகன் இல்லை, ஜெயம் ரவி. ரவிமோகன்னா அவரை மாற்றிக்க சொல்லிட்டாரே சார் அவர். அப்படியா? அவன் சினிமாவில் நடிக்க மாட்டேன்னு சொல்லி அழுகிறானே. அப்புறம் என்ன சார் பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு? ஏங்க, ஒரு பொண்டாட்டி இருக்கும்போது இன்னொருத்திய தோழின்னு சொன்னார். அந்த பொண்ணை பட்டு வெட்டி சட்டை, பட்டு சாரி, பட்டு ஜாக்கெட்லாம் போட்டு கல்யாணத்துக்கு கூப்பிட்டு வந்தார். ஒரே அடியாக, ஏங்க நாங்கள் அந்த கல்யாணத்துக்கு தோழன் தோழியாக தான் வந்தோம், நீங்கள் ரொம்ப தன்னிக்கிற மாதிரி இல்லை அப்படின்னு தெளிவாக சொல்லியிருந்தால் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் அடுத்த கட்டத்துக்கு என்ன பண்ணார், நானும் கனிஷாவும் சேர்ந்து ஒரு பெரிய தியான மண்டபம் அமைக்க போகிறோம் அப்படின்னு சொன்னார். இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போய், எங்கே தமிழ்நாட்டிலே பெரிய நேர் ஸ்டேடியம் மாதிரி உள்ளது அந்த வணிக சென்டர், அங்கே தான் அவர் 2 படத்துக்கு பூஜை போட்டார். அந்த பூஜை படம் என்னாச்சுங்கிறது தெரியல. முதல்ல பொம்பளை சிரிச்சா போச்சு, கோயிலை விரிச்சா போச்சுங்கிறது ஒன்று, ஆம்பளை அழுதா போச்சு அப்படின்னு ஒன்று. மீசை வச்ச ஆம்பளை எவனும் அழக்கூடாது. அப்படி அழுதா ஒன்று போதையில் அழுகிறான்னு அர்த்தம், இன்னொன்று பைத்தியம் பிடிச்சி அழுகிறான்னு அர்த்தம். என்ன லிஸ்ட்டில் ஜெயம் ரவியை சேர்க்குறதுன்னு தெரியல. ஏப்பா, நீ எத்தனை படத்தில் சினிமாவில் ஹீரோவாக நடித்த? எத்தனை சோதனைகள் வந்திருக்கு? அந்த படத்தெல்லாம் அழுதியா நீ? காதல் தோல்விக்கே நீங்களாம் அழமாட்டீங்க. அப்படி இருக்கும்போது எதுக்கு ஏதோ வந்த ஊர் பிடாரி சொல்லாமலாம் ஓடிட்டு சந்தோஷப்படுவியா? கனிஷாவை ஓட வச்சது அவங்க தான் ஓட வச்சாங்க, நான் விட மாட்டேன். என்ன விட மாட்டேன்? பொண்டாட்டியை விட மாட்டேன்னு தான் கேஸ் போட்டுக்க. இல்லை, அப்புறம் என்ன விட மாட்டேங்கிற? யாரை விட மாட்டேன்? ஏயா, உன் கூட வாழ மாட்டேன்னு சொல்லி தானே உன் ஃப்ரெண்ட்ஷிப்பே கட் பண்ணிட்டு கனிஷா ஓடிட்டு. அது குட் கேர்ள், புத்திசாலி. இவன் ஒரு கோழை, அன்ஃபிட்டு. இவன் கல்யாணம் பண்ண தியான மண்டபம் கட்டுறேன்னா கட்டலை, படம் எடுக்கிறேன்னா படம் எடுக்கலை. அப்புறம் போன வாரம் கேரளாவில் ஒரு பெரிய ஃபங்க்ஷன் எடுத்தனா காலில் விழுந்தேன், ஒன்றும் கண்டுக்கல. கடைசியில் பார்த்தா இப்போ என் பேரில் அக்கௌண்ட்டே இல்லைன்னு சொல்கிறாரு. எந்த ஒரு பெண்ணு மனைவியாக இருந்தால் வாழ்வோ சாவோ கூட இருப்பா. ஆனால் அதாவது ஒட்டிக்கிட்டவருக்க பார்த்தீங்களா, எப்போ பசல் தெரிஞ்சால் பிச்சுட்டு போயிடும். நீ ஓட்டாண்டி இன்னும் தேர மாட்டேன்னு சொல்லி தானே கனிஷா ஒன்று விட்டு ஓடிப்போம். ஓடி போனவளை பற்றி எதுக்கு நீ கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க? ஊரில் உனக்கு வேறு கம்பெனின்னே கிடைக்காத. உன் பேட்டியிலே சொல்கிற, நான் எத்தனை அழகான நடிகைகளெல்லாம் கூட நடித்தேன்னு தெரியுது இல்லை? அப்புறம் கனிஷா யார்?
கெனிஷாவே சொல்லியிருக்கு. நான் ரொம்ப கஷ்டப்பட்ட ஃபேமிலியிலேருந்து வந்தேன். எங்கள் அப்பா சரியில்லை, எங்கள் அப்பா ஒரு ஸ்ரீலோலன், எங்கள் அப்பா என்னை ஒருத்தனுக்கு நான் விரும்பாமே கட்டி வச்சுட்டான், அவன் ஒரு பொம்பளை பொறுக்கி, நான் தெரியாமல் கல்யாணம் பண்ணிட்டேன், அந்த வயசில் எனக்கு ஒன்றும் தெரியாது, நான் கன்சீவ் ஆகியிருந்தேன், அந்த தேவடியாக போய் என்னை வயிற்றில் மீச்சு என் கருவை கலைச்சிட்டான். ஸோ அவனை விட்டு நான் பிரிஞ்சிட்டேன். பிரிஞ்ச பிறகு எனக்கு வேறு வழி தெரியல. பார் தண்ணி அடித்து டான்ஸ் ஆடுவாங்கள்ல, அந்த பாரில் நான் பாடகியாக வேலை செஞ்சேன். 500 ரூபா கொடுப்பாங்க, அதை வச்சு என்னுடைய வாழ்க்கையை நான் ஓட்டிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சினிமாவுக்கு நான் ட்ரை பண்ணேன். எனக்கு கொஞ்சம் இசை மேலே ஒரு ஆர்வம் இருந்துச்சு, உண்மைதான். ஆனால் என்கிட்ட ஒரு நல்ல பழக்கம்னா, யாராவது எனக்கு வேறு யாருமே இல்லை, எல்லாருமே எனக்கு எதிரி ஆகிட்டாங்க, புகலிடம் இல்லைன்னு சொன்னால் அவனுக்கு ஆறுதல் கொடுத்து, அவனுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்து, அவனை மறுபடியும் மனுஷனாக்கி அனுப்புவேன். அப்படி வந்தவன் தான் இந்த ஜெயம் ரவி. ஒரே எனக்கு நான் சாக போகிறேன்னு சொன்னான், சாவாத அப்படின்னு சொல்லி அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவனை மனுஷனாக்குனேன். கடைசியில் அவன் என்னையே வந்து தோழின்னு சொல்லிட்டான், அதையும் நான் ஒத்துக்கிட்டேன். ஆனால் இப்போது எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏண்டி ஒரு குடும்பத்தை போய் கெடுக்கிற? இப்போ தான் தெரிஞ்சுதான் அது, இது வரைக்கும் தெரியலையா? பட்டு வேட்டி பட்டு சேலை கட்டிட்டு போகும்போதெல்லாம் தெரியலையா? இப்போ யாரோ சொல்லியிருக்காங்க, ஏண்டி இன்னொரு குடும்பத்தை கெடுக்கிறேன்னு சொன்னோன்னே எனக்கு ரொம்ப வருத்தம் போச்சு. நான் யார் குடும்பத்தையும் கெடுக்கிறவ இல்லை, நான் இப்போ தனியாக தான் இருக்கேன்னு சொல்லி ஜெயரவிட்ட இருந்த பிரிஞ்சதை ஓப்பனாக சொல்லிவிட்டு நடைய கட்டிடுச்சு. இந்த ஆள் கிடந்து புலம்பான். என்னை அதாவது கனிஷாவை விரட்டினதே அவங்க மாமியார் குடும்பம் தான், அதாவது பொண்டாட்டி குடும்பம் தான் சொல்கிறாரு. அதில் என்ன தப்பு? நீ பொண்டாட்டி 2 பசங்க இருக்கும்போது இன்னொருத்தோட திரிவ, அதை அவங்க மாமியாரும் பொண்டாட்டியும் பார்த்துக்கிட்டு இருக்கணுமா? இப்போ நானும் இப்போ 2 பெண்களை பெற்றவன்ல, நீ பண்ணது தப்பு தானே? சொல்லு. நீ என்னைக்கு வீட்டு மாப்பிள்ளையோட போனையோ அன்னைக்கே உன் சாப்டர் முடிஞ்சுது. வீட்டு மாப்பிள்ளையா போனால் இப்படி பொண்டாட்டி சொன்னாலும் சரி, மாமியா சொன்னாலும் சரி, தலையாட்டி பொம்மையாக தான் இருக்கணும். இது காலத்தின் கட்டாயம். நீ எதுக்கு, நீ தான் ஒரு நடிகனாச்சே, சம்பாதிக்கிறல்ல, சம்பாதிச்சல்ல, 2 குழந்தைகளையும் பொண்டாட்டி என் வீட்டுக்கு வந்து நீ வாழு அப்படின்னு சொல்லி நீ செஞ்சன்னா நீ ஒரு ஆம்பளை, நல்ல கணவன், நான் அவனை கைத்தட்டி பாராட்டியிருப்பேன். நீ அதை விட்டு போட்டு என் பொண்டாட்டி நீ வந்து சந்தேகப்பட்டா, என் டிரைவரையும் என் பிஏவையும் கூப்பிட்டு யாரோட இருக்காரு, பக்கத்தில் யாரெல்லாம் இருக்கான்னு கேட்குறான்னு சொல்கிற. மீடியாவிலே சொன்னேன், எங்கிட்டே சொன்னேன், ஞாபகம் இருக்கா? அப்போ நான் சொன்னேன், தம்பி எல்லாம் வீட்டுக்கு வீடு வாசப்படி தான், எல்லா பொண்டாட்டியும் எல்லா புருஷங்களையும் சந்தேகப்படுவா, ஒழுங்காகவே இருந்தால் கூட சந்தேகப்படுவா. அப்புறம் நம்ம சொன்னோன்னே சரின்ட்டு போயிடுவா. கோபம் வரத்தான் செய்யும், நாம் அந்த நேரத்தில் விட்டுறணும். நம்ம ஆர்கே செல்வமணி டைரக்டர், பெப்சி தலைவர் என்ன சொன்னார் தெரியுமா? பொண்டாட்டிகிட்ட தோக்கிறவன் வாழ்க்கையில் ஜெயிப்பான், பொண்டாட்டிகிட்ட தோத்துரு, அப்போ தான் வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சொன்னார். இன்றைக்கி அந்த அம்மா எம்எல்ஏ ஆச்சு, மந்திரி ஆச்சு, இன்றைக்கும் கூட இருக்கார்ல. அந்த மாதிரி எவன் ஒருவன் என்னையும் சேர்த்தான்ப்பா, நான் ஒன்றும் விதிவிலக்கு இல்லை, பொண்டாட்டி வேகமாக கத்துனான்னா பேசாமல் இருக்கணும், திருப்பி கத்துனோம்னா சண்டை வரும். 2 கை தட்டினாதானே சத்தம் வரும், ஒரு கை மட்டும் இப்படி நின்று என்ன ஒன்றாவது. அந்த மாதிரி வீட்டில் போனால் பேசாமல் இருக்கணும். வெளியில் புலி, வீட்டில் எலி, எல்லா வீட்லேயும் இதாயா நடக்குது. நீ மட்டும் என்னமோ யோக்கியம் மாதிரி, நீ ஒரு தப்புமே செய்யாதவன், வாயில் விரலை கொடுத்தா சப்ப தெரியாதவங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிய, நியாயமா இது? நீ ஏன் சொல்கிற நான் எத்தனை அழகான நடிகையோடு நடிச்சிருக்கேன்னு? இந்த வார்த்தையை உன் கொண்டாட்டி கேட்டார், நினைப்பா நீ லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ண. லவ் பண்ணும்போது அவள் பெரிய கோடீஸ்வரி, பார்ன் வித்து சில்வர் ஸ்பூன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க அம்மா ஒரு நடிகை, அவங்க பாட்டி கோடீஸ்வரி,
மைசூர் மகாராஜாவுடைய சென்னை மனைவி யார்? ஆர்த்தியோட பாட்டி. அப்போ எவ்வளோ பெரிய ஆள்னு புரிஞ்சுங்க. ஒரே படத்தில் ஆர்த்தியோட அம்மாவும் நடிகை, அவங்க வீட்டுக்காரரும் ஒன்றா சேர்ந்து நடித்தாங்க. கல்யாணம் பண்ணிட்டாங்க. கல்யாணம் பண்ண அப்புறம் அவங்க ஸ்டேட்டஸ் என்ன தெரியுமா? ப்ரொடியூசர், டிவி சீரியல் ப்ரொடியூசர். நான் ஆர்த்தியோட அம்மா தயாரித்த டிவி சீரியலில் நடிச்சிருக்கேன். அவங்க நடித்த படத்துக்கும் நான் விமர்சனம் பண்ணியிருக்கேன். நான் யாருன்னு ஆர்த்தியோட அம்மாவுக்கு தெரியும், ஆர்த்தியோட அப்பாவுக்கு தெரியும், அவங்க யாருங்கிறது எனக்கு தெரியும். அவ்வளவு அந்யோன்யமான ஆட்கள். புதுசாக ஏப்பசாப்பையாக வந்தவங்கள 50 வருஷம், எவ்வளோ 50 வருஷம் சினிமாவிலேயே சுற்றிக்கிட்டு இருக்கேன். அப்போது அவங்க யார் என்னங்கிறது எனக்கு தெரியும். ஜெயரவி யாருங்கிறது எனக்கு தெரியும். ஜெயரவி அப்பா சோத்துக்கு இல்லாமல் மாம்பழம் கடை தெருவில் சுற்றிக்கிட்டு இருந்தவர் திடீர்னு ஒரு நாள் பசி மயக்கத்தில் போய் கையை தங்கைகள் நகைச்சுவையுடைய தங்கைகள் வீட்டில் போய் வாசலில் படுத்துட்டார். ஆக்சுவலாக ஜெயம் ரவி இந்துவே அல்ல, அவர் பேர் மோகனும் இல்லை, அவர் இஸ்லாமியர். எத்தனை பேருக்கு தெரியும்? ஜெயரவியோட அப்பா இஸ்லாமியர். தங்கவேலு தான் வெளியே படுத்துட்டு பார்த்து எந்தூர்ப்பான்னு அப்படின்னு சொன்னோன்னே சரிவா சொல்லி அவர் மகன் மாதிரி வளர்த்தார். அவர் தான் சோறு போட்டார், அவர் தான் சம்பளம் கொடுத்தாரு. அப்படியே சினிமா அனுபவத்தை கற்றுக்கிட்டு எடிட்டர் ஆனார். இன்றைக்கி இளையராஜா ஸ்டூடியோ இருக்குல்ல, வெங்கம்பக்காயிரம் கடைசியில் பாலத்துக்குள்ள, அந்த ஸ்டூடியோ, அந்த ரெக்கார்டிங் தேட்டரில், அதை ப்ரீவியூ தேட்டரில் போன உடனே ரைட் சைடில் மோகன் ஆஃபீஸ். அப்போல்லாம் சும்மா இருக்கும்போதெல்லாம் அப்படியே சுற்றுவோம். அப்போ வாங்க பெல்வான் அப்படின்னு நல்ல சந்தோஷம் பேசுவார். அவங்க அண்ணன் ரவி எனக்கு தெரியும். அதாவது அப்போ ராஜா இவங்க மோகனுடைய அண்ணன் ராஜாவையும் தெரியும். ராஜாவையும் டைரக்டர் ஆக்குறது அவங்க அப்பா தான். அவங்க அண்ணன் அப்பா அம்மா சொன்னதை கேட்டு குடும்பத்தோடு இருக்கார். இவர் அப்பா அம்மா சொன்னதை கேட்காம காதலிச்சு தற்கொலை பண்ண போய் அப்புறம் சரி சனியன் ஒழிகிறான்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. நேற்று தான் சொல்கிறார் உண்மையாக. அவர் அச்சதை போடல, எங்கள் அப்பா நாசமாக போன்னு சொல்லி அச்சதை போட்டாருங்கிறது. நாசமாக போன்னு சொல்லி அச்சதை போட்டாருன்னு தெரியுதில்ல. அப்போ உஷாராக வாழணுமா இல்லையா? இப்போ அழுதுகிட்டு என்ன பிரயோஜனம்? ஏன் ஒருத்தி ஓடி போயிட்டாங்கிறதுக்காக நீ நான் சினிமா நடிக்க மாட்டேங்கிற? இது புருஷ லட்சணப்பா. சபதம் போட்டிருக்காரு சார். என்ன சபதம்? பழி வாங்கிட்டு தான் நான் நடிப்பேன் அப்படின்னு சொல்லி. யாரை பழி வாங்குறது? அவங்க எங்கள் பையன் உனக்கு பிறந்த மகன்களையும் உன் பொண்டாட்டியும் பழி வாங்கணுமா? எவனா இப்படி ஒரு சபதம் போடுவாங்க? போடுறாரு சார். தப்பு, அது ரொம்ப தப்பு. அதே மாதிரி சார் பேசிகிட்டு இருக்கிறப்போ அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, அதாவது ஆர்த்தி அவங்க கையை கிழிச்சிக்கிட்டு தான் என்னை பிளாக்மெயில் பண்ணி தான் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். ஆர்த்தி கையை கிழிக்கலை, அப்பட்டமான பொய். ரவி தான் கையை கிழிச்சிட்டு படத்தில் படுத்துட்டான். இதை ரவியே சொல்லியிருக்காப்புல. இப்பயே மாற்றி பேசுறாரு. போதைன்னு நினைக்கிறேன். போதையில் வாய்க்கு வளருது. அவெல்லாம் கையை கிழிச்சிக்கல. லவ் பண்ணது உண்மைதான். அவள் அந்த அளவுக்கு மோசமாக இறங்கி போகலை. யார்? ஆர்த்தி. ஏன்னா இப்போ பிறப்பிலே கோடீஸ்வரி அந்த பொண்ணு. இவன் இல்லை அவளை தான் கல்யாணம் பண்ண சொல்லி முன்ன யாரையா வீட்டு மாப்பிள்ளையா போய் சொன்னது? அவங்க வாவான்னு கூப்பிட்டாங்களா? உனக்கு மார்க்கெட் இல்லை, உங்கள் மாமியார் ஒன்றை வச்சு படம் எடுத்தது உண்டா இல்லையா? அது எல்லாமே இப்போ மாற்றி பேசுகிறாரு சார். என்னை அவங்க ப்ரொடக்ஷனுக்குள்ளேயே வச்சுக்கிட்டாங்க, வெளியே விடலை என்னை அவங்க. யோ, உன்னை யாரோ ஒப்பந்தம் பண்ண வந்தாங்களையா? சொல்லு, லிஸ்ட்டு சொல்லு. ஜெய ரவி ப்ரெஸ் மீட்டுக்கு எல்லாத்துக்கும் நான் போயிருக்கேன். 3 படத்துக்கு நீ ஒரு நிறுவனம் ஒப்பந்தம் பண்ணிட்டுன்னு சொன்னார். அது யாரும் இல்லை, மாமியார் தான். புரியுதா? அதனால் போதை ஓவர். அதனால் இந்த போதையில் தான் பார்த்தீங்கன்னா எவனும் அழுவான். மறுநாள் காலையில் வந்துட்டு கேளுங்க, நான் எங்கேயும் அழுதேம்மா. அந்த மாதிரி அழுது. அதே மாதிரி பேசிகிட்டு இருக்கிறப்போ ஒரு 3 எழுத்து நடிகை அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க சொன்னாங்க சார். நானும் யார் அந்த 3 எழுத்து நடிகை அப்படின்னு பார்த்தா இட்லி நடிகை அப்படின்னு சொன்னாங்க. அப்போ பரதேசி குஷ்புன்னு சொல்ல வேண்டியதானே? அது கூட உனக்கு கோலத்தனமா பயம்? இவ்வளோ பயப்படுற எதுக்கு ப்ரெஸ் மீட் பண்ணுற? தெரியாதா எங்களுக்கு?
எப்பா குஷ்பு என்ன சொல்லிச்சு தெரியுமா? பொண்டாட்டியோட வாழுப்பா, வேண்டாம், நல்லதில்லை, 2 குழந்தைங்க இருக்கான்னு சொல்லிச்சு. அது தப்பா? குஷ்பு பல விஷயங்கள எனக்கு உடன்பாடு கிடையாது. இந்த விஷயத்தில் குஷ்பு குறை சொன்னது, தப்பாக பேசுனது ஜெயம் ரவியோடைய வாய்க்கொழுப்பு. அதான் போதை. ஒரு நடிகை, அந்த அம்மாவுக்கு 2 பொம்பளை பிள்ளைகள் இருக்குது. நீ வந்து 2 மகன் வச்சுருக்க, நல்ல பசங்களாக வளரணும். நீ எதுக்கு இப்படி டார்ச்சர் பண்ணுற? வேணாம்ப்பா, விட்டுரு கனிஷாவைன்னு சொன்னாங்க. அது இப்போ நீ கனிஷா விடலை, கனிஷாவை நீ விட்டு போயிடுச்சா இல்லையா? அது குஷ்பு என்ன தப்பு பண்ணாங்க? இல்லை, குஷ்புவை குறை சொல்கிற? அவர் சப்போர்ட் பண்ணுறாங்களாம், தவறு பண்ணது என்ன தப்புன்னு நான் நேரில் உங்கள்கிட்ட கேட்குறேன். ஒருத்தன் பொண்டாட்டியை டைவர்ஸ் பண்ணிட்டு இன்னொருத்தோட சுற்றிக்கிட்டு இருக்கான். அப்போ பக்கத்து வீட்டுக்காரி என்ன சொல்லுவா? ஏம்மா தம்பி, உன்னை ரொம்ப நாளாக எனக்கு தெரியும், சினிமாவில் நடிச்சிக்கிட்டு இருக்க, நானும் சினிமா நடிச்சிக்கிட்டு இருக்கேன், வேண்டாப்பா, இப்படி சொன்னால் தப்பா ஐயா? நல்லது சொன்னால் தப்பா? இப்போ இவர் என்னதான் சார் முடிவில் இருக்கிறாரு ஜெயம் ரவி? என்னதான் வேணும் இப்போ அவருக்கு? அது போதை தெளிஞ்சாதான் தெரியும். நாளைக்கு இன்னொரு ப்ரெஸ் மீட் போட்டு கொடுத்துருவாரா? கண்டிப்பாக. நான் அந்த ப்ரெஸ் மீட்டுக்கு போகவே இல்லை. போனேன்னா இன்னும் ஆளை வச்சுருப்பேன். நல்ல வேளை நான் போகலை. ஆமாம் சார், நான் ப்ரெஸ் மீட் பார்க்குறப்ப யோசித்தேன், பைல்வான் சார் போல கேள்வி யாருமே கேள்வி கேட்காம அமைதியாகவே. இல்லை, போகும்போதே சொல்லிட்டாரன், யாரும் இந்த கேள்வி கேட்கக்கூடாது, நானாக பேசி நானாக மயக்கடிச்சு விழுவேன், நீங்கள் போயிருங்கன்னு. அது சொன்ன மாதிரி யாருமே பேசவில்லை, பின் ட்ராப் சைலண்டில் இருந்தது. பேசி முடிச்சிட்டாரு, கிளம்பினேன். ஆனால் இவ்வளோ நாளாக சார், ஏன்னா இப்போ டைவர்ஸ் வாங்கி இவ்வளோ நாள் ஆனதுக்கப்புறமும் இப்போ கெனிஷா டைவர்ஸ் வாங்கின்னு சொல்கிறீங்க, வாங்கவே இல்லையே. இல்லை, அப்ளை பண்ணி இவ்வளோ நாள் கழிச்சோம். இப்போ நேற்று வந்து கெனிஷா வந்து பிரேக்கப் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டோரி ஒன்று போட்டாங்க இன்ஸ்டாகிராமில். அதுக்கப்புறம் ஸ்டோரி இல்லை, அந்த பொண்ணே கெனிஷாவே சொல்லிட்டு போயிட்டா, பேட்டி கொடுத்துட்டு போயிடுச்சா, இதான் என் லாஸ்ட் வீடியோ, என்னை விட்டுருங்கன்னு போயிடுச்சு. இந்த ஆள் சொன்னபடி. ஆனால் பேட்டியில் நான் யோகா செய்கிறவன்னு சொல்லவே இல்லை. ரொம்ப க்ளீனாக பேசி அந்த பொண்ணு. கனிஷா நேற்று மனசாட்சியை திறந்து தான் பேசி. மறுபடியும் ரவி மோகன் அவர்கள் வந்து கெனிஷா கிட்ட போகிறது வாய்ப்பு இருக்கா, இல்லை அவங்க ஆர்த்திக்கிட்டே போய் சரண்டர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? நிச்சயமாக கனிஷா இனிமேல் ரவியை சேர்த்துக்கிற மாதிரி ஐடியா இல்லை. ஏன்னா ஒரு தடவை ஒரு பெண்ணு முடிவு எடுத்துட்டான்னா ரொம்ப தெளிவாக இருப்பாள். ஆம்பளை தான் முடிவில் கொஞ்சம் ஆசிலேஷனாக இருப்பாள். காலையில் பொண்டாட்டி சண்டை போடாது, இப்போ சாயங்காலம் தலையணை மந்திரம் ஆனவுடனே எல்லாம் சரியாக போயிடுவான். அதனால் மனைவியோடு சேர்ந்து வாழ்வது ஜெயம் ரவிக்கு நல்லது. இப்போ வந்து ஜெயம் ரவி அவர்களுக்கு வந்து ஓரளவு மார்க்கெட் இருக்குன்னே வச்சுக்கலாம் சார். ஏன்னா ஒரு நல்ல நல்ல படங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ மிருதனாக இருக்கட்டும், டிக் டிக் டிக்காக இருக்கட்டும், ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஜானரில் படம் பண்ணுறவர் ஜெயம் ரவி. இப்போ ஒரு மனைவி இந்த பிரச்சனையால் வந்து இப்போ அவருக்கு வந்து மார்க்கெட் வந்து சினிமாவில் மார்க்கெட் போகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்காது? கண்டிப்பாக. அதாவது மனைவியை விட்டு போன நடிகர்கள் யாரும் பழைய மார்க்கெட்டை தொட்டதே இல்லை. ஏன்னா தமிழக ரசிகர்கள் வந்து சென்டிமெண்டல் இடியட்ஸ்னு கூட சொல்லக்கூடாது, சென்டிமெண்டல் ஆளுங்க அவங்க. பொண்டாட்டியை கூடயே வச்சு வாழ தெரியலையா, அவன் படத்தை போய் என்னத்தை பார்க்குறதுன்னு முடிவு எடுத்துருவாங்க, ஆண்களும் சரி பெண்களும் சரி. அதனால் மார்க்கெட் போகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. இல்லை, அவன் நான் இனிமேல் வந்து ஒழுங்காக நடிப்பேன், என் தொழில் நல்லா கவனிப்பேன்னு உத்தரவாதம் கொடுக்கணும். மறுபடியும் அடுத்த வாரம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோட மீண்டும் சந்திக்கிறேன் சார். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.